வாவ், இவ்வளவு அழகான பொண்ணா? இந்த தூத்துக்குடியில இவ்வளவு அழகான பொண்ணா? அண்ணா, இந்த பொண்ணு இருக்க அழகுக்கு உனக்கு செட்டே ஆகாதுன்னா சிக்கவும் சிக்காது. டேய், நான் இந்த பொண்ணு மாதிரி தான்டா சொன்னேன், இந்த பொண்ணுன்னு சொல்லலடா. இது கிடைக்காதுன்னு எனக்கும் தெரியும்டா. டேய் டேனியல், பீட்டர் அண்ணாக்கு சைட் அடிக்கிறதுக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணு கிடைச்சிச்சு. நமக்கு தாண்டா இன்னும் கிடைக்கவே இல்ல. நடுவினிலோ திருவினில் மித வெயிலினில் மித வெளிச்சத்தில் மழை வரும் என நினைத்தரும் சோகம் என்ன சோகம் உள்ள எத்தனை நாள் எங்கிருந்த புல் என் நெஞ்சில அரோ நீ இல்லாத லைஃபே ரொம்ப சாரி. நான் வாழும் தனி உலகு பழகி உயிரோட உயிரான பிரிய இவ்வளவு பியூட்டிஃபுல்லான பொண்ணுங்க இருக்காங்களா? நான் கூட கிராமம் தானே, என்ன விளைஞ்சிட்டு தாவணி உடுத்துட்டு தான் இருப்பாளுங்கன்னு நினைச்சேன். அண்ணா, உனக்கு தானே நான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு ஏன்டா? அப்புறம் உனக்கு பொண்ணு பார்க்க இங்க வர போய் தானே இவ்வளவு அழகான பொண்ணுங்களா எங்க கண்ணுல பட்டிருக்கு. இல்லாட்டி இப்படி அழகான பொண்ணுங்க இருக்கிறதே எங்களுக்கு தெரியாம போயிருக்குமே. சரி, அண்ணனுக்கு புரிஞ்சு போச்சு. நீ இந்த 3 ஃபிகர்ல ஏதோ ஒரு ஃபிகரை உஷார் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற. எந்த ஃபிகர்டா டேனியல்? இந்த 3 பொண்ணையுமே உஷார் பண்ண ஆசைதான். ஆனா இப்போ டயம் இல்லைன்னா, அதனால இந்த நடுவுல ஒரு டோரா மண்ட மாதிரி அந்த கண்ணு இருக்கு, அது எனக்கு செட் ஆகும்னு நினைக்கேன். அதை நான் செட் பண்ணிக்கிறேன். டேய் டேய், எனக்கு ஒண்ணுடா. நீ அந்த டோரா மண்டையே உஷார் பண்ணிட்ட, அண்ணா அந்த குதிரை கொண்டையே உஷார் பண்ணிட்டாரு. எனக்கு இந்த கூட்டத்திலேயே வளைவு நினைவா நிக்குது பத்தியா அந்த பொண்ணு. இங்க இங்க அவ எனக்குடா. டேய் டேய், அலையாதீங்கடா 2 பேரும். நம்ம இப்ப சர்ச்சில் இருக்கோம், இந்த பொண்ணுங்கெல்லாம் கேட்டா தப்பா நினைச்சிரும். போனா அவளுக்கு எப்படி நிக்காளுங்க பாரு, நம்மள பாக்காத மாதிரி. ஆனா சைக்கிள் கேப்ல நம்மள சைட் அடிச்சுக்கிட்டு தான் நிப்பாளுங்க. அப்படியா சொல்ற? நீ எப்பவுமே பொறுப்பு பருப்புனே இரு. பொண்ணுங்க லாஜிக்க பத்தி நீ தெரியாமலே இருக்கண்ணா. அங்க பாருடி, 3 பசங்க உட்கார்ந்திருக்காங்க. அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காங்கடி. ஏய் ஆமாடி, அந்த பசங்களை பார்த்தா நம்ம ஊர் பசங்க மாதிரி இல்லையே, வெளியூர் பசங்க மாதிரி இருக்கானுங்க. எந்த ஊர்க்காரனுங்க இருந்தா என்ன, பார்க்க அழகா இருக்கானுங்க. நம்ம வேற சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு டைம் பாக்ஸ்க்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேன். இவங்களை வச்சு பண் பண்ண வேண்டியதான். இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே நதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகிரவு உரைகிறதே இதயம் கேட்குதே காற்று கனவாக கை வீசும் இவை யாரோ. சரி அப்படி சொல்றியா? ஆனா அக்கா ஜாக்லின் தெரிஞ்சா திட்டுவாளே. அவ சைட் அடிக்க மாட்டா, சைட் அடிக்கிறவங்களையும் விட மாட்டா. அவ கூட வர்றதே தப்புடி. ஏய் ஜோனா, அந்த பசங்களெல்லாம் பாரு, நம்மளதான் பாக்குற மாதிரி இருக்கு. பாக்கட்டும் பாக்கட்டும், எனக்கும் தெரியும்டி. நீ பாக்காதடி, பார்க்காத மாதிரி நிக்கணும். சைட் அடிக்கணும், ஆனா அடிக்காத மாதிரி நிக்கணும். அப்பந்தான் அவங்க திரும்ப திரும்ப நம்மளே பாப்பானுங்க. அப்படியா? இந்த ட்ரிக் எனக்கு தெரியாதே. நான் வேற ஓரக்கண்ல உன்னை பார்த்துட்டேனே. என்னது, ஓரக்கண்ல பாத்தியா? ஏண்டி அதுக்குள்ள இந்த 3 பேத்துல யாரடி பார்த்தா? ஈ அதான்டி, இந்த ரெட்டு சட்டை போட்டிருக்கால அவனை. நல்ல வேலை அந்த ரெட்டு சட்டைக்காரனை பார்த்தா. நான் வேற இந்த ஆண்ட கண்ணனை பார்த்துட்டாலும் பயந்துட்டேன். அந்த கண்ணன் பார்க்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா தான் இருக்கான். சரி, அவனை வச்சு இன்னைக்கு பன் பண்ணிக்கிடலாம். நம்ம என்ன இந்த கருப்பு சட்டைக்காரன் ரொம்ப நேரம் நம்மளை பார்த்து பல்ல காமிச்சுக்கிட்டே இருக்கான். அதை பார்க்க போலீஸ்காரி மாதிரி இருக்கான். ஒரு போலீஸ்காரனா இருப்பானோ? எவனா இருந்தா நமக்கு என்ன? ஏ ஸ்டெல்லா, அங்க என்னடி பண்றா? வாங்க போலாம். ஏ சாக்லின், சர்ச்சுக்குள்ள போனா காத்தே இருக்காடி. கொஞ்ச நேரம் இங்க நிப்பண்டி. இந்த மரத்துல இருந்து காத்து சிலு சிலுன்னு வருது இல்ல, கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போலாமே. எம்மாடி, நீங்க 2 பேரும் என்ன காத்து வாங்குறீன்னு எனக்கு தெரியுது. நீங்க மட்டும் வரட்டி அம்மாட்ட போய் போட்டு கொடுத்துருவேன்.
நாங்க அப்படி என்ன பண்ணோம் நீ எங்களை போட்டு கொடுக்கறதுக்கு? சொல்லி கொடுப்பேன்னு சொல்றியா? எம்மா, சர்ச்சுக்கு வர்ற வழியில 2-3 காளி பசங்க உட்கார்ந்து இருந்தானுங்க. அவங்க கிட்ட ஸ்டோனாவும் ஸ்டெல்லாவும் பழக்கம் விட்டுக்கிட்டு இருந்தாலுங்கன்னு போய் சொல்லி கொடுத்து விடுவேன். ஏய் சாக்லின், நாங்க எங்கடி பழக்கம் விட்டோம்? சும்மா பார்க்க தானே செஞ்சோம், நாங்களும் வரோமா? சரி வாங்க, வேடிக்கை பார்த்ததெல்லாம் போதும். ஐயோ போயிட்டாலே, அவ பேரை கூட கேட்கலையே. இனி எப்போ பாப்போன்னு கூட தெரியல. ஒய் டோரா, உன் பேர் என்ன? என் பேரு விளக்குமாறு. அவ பேரு? அவ பேரு செருப்பு. வாவ், ஸ்வீட் நேம். டேய், அவ உன்னை விளக்கமாறு தொடப்பக்கட்டேன்னு கலாச்சிட்டு போறா. நீ என்னன்னா ஸ்வீட் நேம்னு சொல்ற? உனக்கு வெக்கமா இல்லையடா? அது அப்படி இல்ல பீட்டனா, அவ நேமை இப்பவே இங்கேயே சொல்லிட்டு போனா அவ பின்னாடி நம்ம போக மாட்டோம்ல. ஆனா இந்த மாதிரி சொல்லிட்டு போனா அவ பின்னாடி நம்ம போவோம்னு ஐடியா பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு போறா. தூ, இதெல்லாம் ஒரு பொழப்பா? பொம்பளை பிள்ளைங்க கிட்ட திட்டு வாங்கி மழுங்கி போயிட்டான். பீட்டர், பொண்ணு வீட்டுல வந்திருக்காங்கடா, உன்னை பாக்கணும்னு சொல்றாங்கப்பா. அம்மா, அண்ணனுக்கு பொண்ணு எப்படி இருக்காங்க? டேய், நானே பாக்கலடா, வாங்கடா. பொண்ணு அங்கதானே வரப்போகுது, அங்க வச்சு பாத்துக்கலாம். அண்ணா, மனசை நல்லா தேத்திக்கோ, உனக்கு அரக்காணி மாதிரி ஒரு பொண்ணு ரெடி. ஹாய், நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எங்களோட அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஜான்சன், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ராஜா. உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். அப்புறம் சோபியம்மா, உங்க பொண்ணுங்க? இதோ சர்ச்சுக்குள்ள சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க, இப்போ வந்துருவா. அப்புறம் ஜான்சன், பையன் வந்திருக்காரா? வந்திருக்கான், இதோ வரானுங்க. ஜான்சன், இவங்க தான் என் பசங்க. மூத்தவன் பேர் பீட்டர், 2வது உள்ள பேர் மைக்கேல், 3வது உள்ள பேர் டேனியல். இந்த மூத்தவனுக்கு தான் உங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கோம். சரி இந்த பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு, அவரு தான் மாப்பிள்ளையா? பெரிய பையனுக்கு தான் உங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கோம். இன்னும் பொண்ணை காணோம். உங்க வீட்டுல எத்தனை பசங்க? எங்க வீட்டுல 3 பெண் குழந்தைகள் தான். மூத்தவளுக்கு தான் உங்க பையனை பார்க்க வந்திருக்கோம். மறுபடியும் 2 பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. கடவுள் அமைச்சு போட்டதை பாத்தீங்களா? நம்ம வீட்டுல 3 பசங்க, இவங்க வீட்டுல 3 பொம்பளை பிள்ளைகளே. எப்படி வந்து பொருத்தமா சேர்ந்துருக்கு பாத்தீங்களா? ஏய் மைக்கேல், அம்மா பேசுறத கவனிச்சு பாத்தியா? அவங்க ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு 2 பொண்ணையும் நம்ம வீட்டுக்கே தள்ளிடுவாங்கன்னு நினைக்கேன். நம்ம அவங்களுக்கு இணைப்பா அவங்க வீட்டுக்கே போயிருவோம் போல இருக்குடா. பயமா இருக்கு, கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இந்த பொண்ணை வேண்டாம்னு சொல்லிடலாம்டா. டேய் டேனியல், அவங்க அம்மா அப்பா பாரு, நல்ல குண்டு பூசணிக்கா மாதிரி இருக்காங்க. அப்போ அவங்க பொண்ணு குண்டு பூசணிக்கா மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் அம்மா அப்பாவுக்கு பயந்து அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுவான். ஆனா நம்ம 2 பேரும் வேண்டான்னு தான் சொல்லணும். ஆமாடா, எனக்குலாம் அந்த மாதிரி குண்டு பொண்ணே பிடிக்காது. நாளா வேண்டாம் சொல்லிடுவேன். என்னன்னா ஒரே சிரிப்பா இருக்கு? சிரிச்சுக்கோ. நீ பொண்ணை பார்த்துன்னா ரத்த கண்ணீர் தான் வடிக்க போற. என்னங்க, எவ்வளவு நேரம் தான் உங்க பொண்ணை பார்க்காம நாங்களும் ஆசையா நிக்கிறது? பொண்ணு எப்படி இருப்பான்னு பார்க்க. சீக்கிரம் உங்க பொண்ணை கூப்பிடுங்க. ஏம்மா ஜாக்லின், சீக்கிரம் வாமா. ஜாக்குலினா, என்ன பேரை கேட்க முச்சிலே எனக்கு என்னமோ பயமா இருக்குது. பீட்டர் ஜாக்குலின், போ நீ வசமா மாட்டிக்கிட்ட. உயிரினை வதத்திடும் அழகினி, என் இதயத்தில் அமர்ந்திடும் அரசினி, என் உடலினில் நதியாய் ஓடும் முதிரம் நீ அடி. அண்ணா, இந்த பொண்ணு தானே நீ வெளியே சைட் அடிச்ச? இப்போ அந்த பொண்ணே வந்திருக்கு. அதான்டா எனக்கும் தெரியல. இது மட்டும் பொண்ணா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. ஓ ஜீசஸ், உனக்கு கொடி நன்றி. இவதான் என் மூத்த பொண்ணு ஜாக்லின். இவளுக்கு தான் உங்க பையனை பேசியிருக்கோம். பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணு பார்க்க நல்ல லட்சணமா அழகா இருக்கா. எப்பா பீட்டர், உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? எம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மைக்கேல், அண்ணனுக்கு சூப்பர் பிகர் செட் ஆயிட்டுடா. நம்ம அண்ணனுக்கு எப்படியோ பொண்ணு அமைடணும்னு நினைச்சோம். ஆனா இவ்வளவு அழகான பொண்ணு, அதுவும் அண்ணன் லுக்கு விட்ட பொண்ணே அண்ணனுக்கு மனைவியாக போகுது. டேய், என்னடா நடக்கு? நம்ம அண்ணனுக்கு இந்த பொண்ணையும் ஓகே சொல்லிடுவோம்டா. இதோ 2 பொண்ணுங்க வந்தாளுங்களே, அது இந்த பொண்ணோட ஃப்ரெண்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களே நம்ம வீட்டுக்கு அண்ணியா வந்துட்டா அப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்கல்ல. அந்த பொண்ணுங்கள நம்ம ஆளுக்கு ஒண்ணு உஷார் பண்ணிக்கலாம்டா, ப்ளீஸ் டா. அப்படின்னு சொல்ற? சரி, அப்ப இந்த பொண்ணையே நம்ம அண்ணின்னு சூஸ் பண்ணிக்கலாம்.
ஏம்மா என்ன சொல்றீங்க? என்னங்க பொண்ணுகிட்ட மாப்பிள்ளை பார்க்க வரத சொல்லி கூட்டிட்டு வரலையா? பொண்ணு சாக்குல இருக்கு. ஆமாங்க, சொல்லல. சரி சர்ச்சுக்கு வந்து சொல்லிக்கலான்னு இருந்தோம். ஏம்மா ஜாக்லின், உன்னை பொண்ணு பார்க்க தான் இவங்க வந்திருக்காங்க. இந்தா நிக்காரே தம்பி, பிளாக் கலர்ல சட்டை போட்டுக்கிட்டு, அவரு பேர் பீட்டரு. அவரு தான் உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை. எப்படி இருக்காரு நீ பார்த்து சொல்லுமா, உனக்கு பிடிச்சிருக்கா? இவரு நம்ம வெளியே பார்த்தோம்ல, நல்லாதான் இருக்காரு. சரி ஏம்மா எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் என்னங்க, பொண்ணுக்கும் பிடிச்சிட்டு பையனுக்கும் பிடிச்சிருக்கு. கிறிஸ்துமஸ் நாளன்னைக்கு 2 வீடும் சொந்தமாக போறோம். அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணம் வச்சிட வேண்டியதுதான். சரிங்க, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு பேசி முடிச்சிருவோம். ஏய் ஸ்டெல்லா, ஜோனா, 2 பேருங்க வாங்க. டேய், நம்ம ஆளுங்க வராளுங்கடா. இது எப்பத்துல இருந்து? நம்ம எப்போ அவளுங்களை பார்த்தோமோ அவளுங்க அப்பத்துல இருந்து நம்ம ஆளுங்கடா. இது கூட நல்லா இருக்கே, சூப்பர். அப்போ இவங்க 2 பேரும் யாருங்க? எனக்கு 3 பொண்ணுன்னு சொன்னல. மூத்தவ பேர் சாக்லின், 2வது பேரு ஸ்டெல்லா, 3வது உள்ளவ பேர் கடைக்குட்டி பேரு ஜோனா. ஓ அப்படியா, 3 உங்க குழந்தை தானா? பாக்க அப்படியே தங்கராத மாதிரி இருக்காளுங்க. டேய், இது நம்ம அண்ணியோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன்டா. அப்போ நம்ம இது அண்ணியோட தங்கச்சி. அப்போ நமக்கும் முறை பொண்ணுங்க தான். நல்லதா போச்சு. அப்போ நம்ம கிறிஸ்மஸ்ல இருந்தே நம்ம லவ் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். என்னக்கா அங்க வந்து நின்னுகிட்டு இருக்கோம்? இவங்க எல்லாம் யாரு? இந்த பசங்க வெளியே தான் நின்னுகிட்டு இருந்தாங்க. நாங்க ஏதோ பேசுனத அம்மாட்ட போட்டுக்கிட்டு கொடுத்துட்டியா? ஏ லூசு, அவங்க யார் தெரியுமா? என்ன பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அக்கா, அந்த 3 வீட்டுல யாருக்கா உனக்கு பார்த்துக்க மாப்பிள்ளை? அந்த பிளாக் கலர்ல ஒரு ஷர்ட் போட்டிருக்காரே, அவர்தான் எனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை. அக்கா சூப்பரா இருக்கா உன் மாப்பிள்ளை. சரி, அவர் பக்கத்துல 2 பசங்க இருக்காங்க, அவனுங்க ஜோனா அவரோட தம்பிங்களா அந்த 2 பேரும். வாவ், சூப்பர் சூப்பர். உனக்கு 2 குழந்தைங்க இருக்கானுங்களா? வேற லெவல். ஏய், உன் வாழை கொஞ்சம் சுருட்டி வைடி. அவர் கூட எனக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கப்புறம் உன் சேட்டையெல்லாம் ஆரம்பி. இப்பமே நீ கண்ணை உருட்டுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி. ஏய் ஸ்டெல்லா, அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு சைட் அடிக்க அந்த வீட்லயே 2 பசங்க இருக்காண்டி. அப்படின்னா நீ அந்த ஆந்த கண்ணனை நீ சைட் அடிச்சுக்கோ, நான் அந்த அழகா இருக்கிற பையனை நான் சைட் அடிச்சுக்கிட்டேன். மூஞ்சி குத்தி போடுவேன். ஏன் அவன் நல்லா இல்லையாங்கோ? அந்த 3 பேத்துலயே ஹேண்ட்ஸமா அழகா இருக்கிறது அந்த ஆண்ட கண்ணன் தான். போடி. சரிங்க, கிறிஸ்மஸ் அதுமா சந்தோஷமான நல்லது நடந்திருக்கு. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஏம்மா நீங்களும் சொல்லிட்டு வாங்கம்மா. சரிங்க, உங்க எல்லாத்துக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். பீட்டரு, பொண்ணுகிட்ட கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்றியாப்பா? சரிம்மா. சரிப்பா, சீக்கிரம் சொல்லிட்டு வாங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாப்பி கிறிஸ்மஸ். சேம் டு யூ. அப்புறம் என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கா? சொல்ல வார்த்தை இல்ல, அந்த அளவுக்கு உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. அடடா, நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது. ஹாய் ஹாய். ஹாய் ஹாய். ஹாய். எவ்வளவு நேரம் தான் ஹாய் சொல்லுவீங்க? ஹாய் சொன்னது போதும், அடுத்தது ஏதாச்சும் இருந்தா பேசுங்க. அப்படியா? சரி, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுவோமா? சரி, ஓகே. இன்னையிலேருந்து நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். உசிரில நீ தேட காதல் பூக்கும் பூவே, சாரல் வீசையிலும். ஹாய் தோராமண்ட. சொல்லு அந்த கண்ணா. ஓய் தோராமண்ட, என்ன ஏன் அந்த கண்ணான்னு சொல்றா? அந்த கண்ணா, என்ன ஏன் டோராமண்டன்னு சொல்றா? உன் மண்டையை பார்க்கும் போதுல டோரா பூச்சி மண்டை மாதிரியே இருந்துச்சு, அதனால எனக்கு அப்படி கூப்பிடணும் போல இருக்கு. உன் கண்ணை பார்க்கும் போதுல பனைமரத்துல இருந்து ஆண்டை இப்படிதான் உத்து பார்க்கும், அதே மாதிரி இருந்துச்சு. அதனால உன்னை நான் அந்த கண்ணான்னு கூப்பிட்டேன்.
சரி சரி, நீ சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் சரியா போச்சு. எங்க அண்ணே உங்க அக்கால கல்யாணம் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் நீயும் நானும் புரியல, என்ன சொல்ல வர? என்ன பாறான் புருட்டிக்கிட்டு நான் சொல்ல வர்றது புரியலையா? நல்லா தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிப்பாளுங்க. என்னடா அமைதியா இருக்கா? நீயும் நானா என்ன? நீ நானா ஒண்ணும் இல்ல. சரி சரி, கோவப்படாத. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். அப்புறம் உன் நம்பர் கிடைக்குமா? ஆந்த கண்ணா, என் ஃபோன் நம்பரை அப்பமே உன் கைக்குள்ள வச்சுட்டே போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும், ஓகேவா? சரியான ஆள் தாண்டி. நான் உன்னை என்னமோ நினைச்சேன். நான் எள்ளுங்கிறதுக்குள்ள நீ என்னையா நிக்கிறிய? நல்ல கிராமத்து கேடியா தான் இருப்பா போல இருக்கு. அப்புறம் நீ திருநெல்வேலியில இருந்து வந்து தூத்துக்குடி பொண்ணுங்கள சைட் அடிப்பியா? நாங்க அப்படியே பார்க்காத மாதிரி இருக்கணுமோ? நீ எவ்வளவு பெரிய கேடியா இருக்கா? உன்னோட நான் பெரிய கேடிடா. கேடிக்கு கேடி சேம் கேடி, ஓகேவா? மை போட்ட கண்ணால ஆசை வச்சிருந்த